ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.5 14ஆம் என்ன கொடுத்துருக்கோம்? இடைக்கண்டத்தை ஒரு பகுதியாக கொண்ட ஒரு கூம்பின் உயரம் மற்றும் ஆரம் முறையே H1 அலகுகள் மற்றும் R1 அலகுகள். ஒரு கூம்பு இருக்கு. இது இடைக்கண்டத்தை ஒரு பகுதியா வச்சிருக்கு. இதுதான் இடைக்கண்டம். இந்த கூம்பினுடைய ஏபிசிங்கிறது கூம்புன்னு வச்சுக்கிறோம், இது டிஇன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இந்த கூம்பின் ஏபிசிங்கிற அந்த கூம்பினுடைய உயரம் H1 அலகு, கூம்பினுடைய உயரம் H1, ஆரம் R1 அலகு. ஆரம் என்னது? R1 அலகு. இடைக்கண்டத்தின் உயரம் மற்றும் சிறிய பக்க ஆரம் முறையே இடைக்கண்டத்தின் உயரம். இது மட்டும் OF is equal to H2, இது R2, EF is equal to R2. ஓகே, OC பெரியது வந்து ஆரம் R1, OA is equal to H1 கொடுத்துட்டாங்க. H2 is to H1 is equal to 1 is to 2ன்னு கொடுத்துட்டு R2 is to R1 உன்னை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதான் சூஸ். H2 by H1 is equal to 1/2னா 2H2 is equal to H1. ஸோ H1க்கு மதிப்பு 2H2. H1ங்கிறது டபுள் த ஹைட் ஆஃப் தி ஃப்ரஸ்டம், அதாவது இடைக்கண்டத்தினுடைய உயரத்தை போல இது 2 மடங்கு இருக்குன்ற மாதிரி ஆயிடும். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்? தனித்தனியா இந்த கூம்பினுடைய கன அளவு அப்புறம் பெரிய கூம்பினுடைய கன அளவுன்னு கண்டுபிடிக்கிறேன். கூம்பு ஏபிசியின் கன அளவு V1 equal to ஃபுல்லு பெரியது 1/3 பை ஆரம் R1 ஸ்கொயர், உயரம் H1. ஓகே, இந்த இடத்துல H1க்கு பதில் நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்? 2H2 வச்சுக்கிறோம். இது அப்படியே வச்சுக்கிறோம். V1 equal to 2/3 பை R1 ஸ்கொயர்ட் H2. அடுத்து இந்த சின்ன கூம்பு வருவோம். கூம்பு ADE, இது ஃபுல்லும் H1, இது மட்டும் H2னா அப்ப AF. OA is equal to H1, OF is equal to H2. அப்பனா AF is equal to OA minus OF, அதாவது H1 minus H2. ஓகே, அப்ப இந்த சின்ன கூம்பு சிறிய கூம்பின் கன அளவு 1/3 பை ஆரம் என்னது? இதோடைய ஆரம் R2 பை R2 ஸ்கொயர்டு. H2க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? இதோடைய H1 மைனஸ் H2. ஓகே, இது ஃபுல்லும் H1, இது மட்டும் H2க்கு, இந்த உயரம் H1 மைனஸ் H2. ஓகே, இப்போ 1/3 பை R2 ஸ்கொயர், H1 அப்படியே வச்சுருவோம். H1க்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2H2. H1க்கு பதிலாக 2H2. ஸோ V2 is equal to 1/3 பை R2 ஸ்கொயர். 2H2 மைனஸ் H2 வெறும் H2 ஆகும். இப்போ ரெண்டுக்கும் ரேஷியோ இருக்கும். V1 is to V2. Three cancel, H2 cancel, pi cancel. நமக்கு என்ன கிடைக்குது? 2R1 ஸ்கொயர்டு is to R2 ஸ்கொயர்டு. ஸோ இதிலிருந்து R1 ஸ்கொயர்டு பை R2 ஸ்கொயர்டு equal to R1 ஸ்கொயர்டு R2 ஸ்கொயர்டு equal to 1/2. அதாவது R1 is to R2 வந்து 1 is to 2னா R2 is to R1 equal to 2 is to 1 ஆகும். ஓகே,